இது உதயமார்த்தாண்டபுரத்தில் உள்ள கழனி ஆறு. இது வந்து மிகப்பெரிய வடிகாலோடு இல்லாமல் நிறையா பாசனத்துக்கும் இந்த தண்ணியை பயன்படுத்துகிறாங்க. நவம்பர் டிசம்பர் காலங்களில் பருவமழையில் வந்து நிறையா இது வந்து பயன்பெறதா இருக்குது. இதில் வந்து பக்கத்தில் வந்து மரப்பாலம் ஒன்று இருக்குது. இந்த மரப்பாலம் வந்து ரொம்ப பிரயோஜனமாக இந்த பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு போகிறதுக்காக கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து பார்க்குறோம், அப்படியே ஆற்றையே மூடி இருக்கக்கூடிய அளவில் இந்த ஆற்றை வந்து இந்த பாசி வெங்காய தாமரை வந்து மூடி இருக்குது. இதை வந்து அண்மையில் பொதுப்பணித்துறை வந்து இதை கையில் எடுத்து இதை வந்து இது பண்ணி கொடுத்தாங்கன்னாக்கா அது பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரவி வாங்க. மரப்பாலத்தில் வந்துகிட்ருக்காரு. மரப்பாலமே ஒரு அழகாக தான் இருக்குது. உங்களுக்கு வயம் இந்த பக்கத்தில் இருக்கா? இது வடிகால். அது எங்கேருந்து வடிகால் வருது? வடிகால்னா இது தோழி தட்டியாக குறிச்சி அந்த அவங்களுக்குள்ள தண்ணியோட அவங்க விட்டு தண்ணி மீதி மிச்சம்னா எங்கே வரும்? நவம்பர் மாதத்தில் மழை பெஞ்சிச்சுன்னா இங்கே தான் வரும். அது அந்த தண்ணி இங்கே தான் வடியணும். ஆனால் இது பாசனம் ஒன்றுமே இல்லாமல் இருக்குது. இதை பார்த்தா இதை பண்ணி கொடுத்தாங்க. இந்த பக்கம் வந்து நிறைய ஏக்கர் இருக்கும்ல, ஒரு 20 செருவனூர் தோழி சொட்டியாக்கச்சி எல்லாத்தையும் பார்த்தா 20-25 ஏக்கர் வந்து நிலம் சாகுபடி இருக்குது. இது மழை பெஞ்சிச்சுன்னா எடுத்துக்கிட்டு போகிறதுக்கு கூட வழி இல்லாமல் அப்படியே வச்சுருக்காங்க. இதில் கோரையத்தில் வடியாது. கோரையத்தில் வடியாது. அது வந்து இப்போ பாசனம் அது நேராக கடலுக்கு போகிறது. அதே வடிகால் தான், இருந்தாலும் கோரையத்தில் வடியாது. இன்னும் உங்கள் தோழி தொட்டியாக குறைச்சி செருவனூர் வரைக்கும் தண்ணி இங்கே தான் வரணும். நாச்சிக்குளம் தண்ணி வரைக்கும் இங்கே தான் வரணும். நாச்சிக்குளம் தண்ணி வரைக்கும் மழை காலங்களில் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் மழை தண்ணி இங்கே தான் வடியணும். இதான் ஆறு, இதான் வழி, இந்த வழியில் தான் போகணும், வேறு எங்கேயுமே இல்லை. ஓஹோ, சரி. இதை வந்து பொதுப்பணித்துறையில் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுக்கு? இந்த இதில் என்ன, இது சுத்தம் பண்ணி இதை தெளிவுபடுத்தினாலே பள்ளியம்மூடு கூட அங்கிட்டு எல்லாம் உரமாக இதாயிரும், சாவடி பண்ண. இப்போ நான் உதயமரத்தனம் போனால் நாச்சிக்குளம், செருவனூர், தோழி, செட்டியாக்குறிச்சி எல்லா தண்ணியும் அனைத்து தண்ணி இங்கே தான் வரணும். வேற பாசி இருக்கிறதுனால தண்ணி ஓடாது. பாசி வேற இருக்கு. மழை பெய்யாதனால இருக்கும். மழை பெஞ்சுன்னு வச்சுங்க, அனைத்து பேரும் எல்லாருமே லாக் ஆகும். ஆமா ஆமா. மழை பெய்யாதனால ஏதோ சாவடி வெயில் இருக்கு. மழை பெஞ்சிச்சுன்னா அனைத்து பேரும் லாக் ஆகும். இந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாசத்துல இருக்கக்கூடிய பருவமழைக்கு வந்து இருக்க பங்கு அப்படியே தண்ணிக்குள்ள இருக்கும். அப்படியே கண்ணு கட்டின தூரம் அப்படியே தண்ணிக்குள்ள இருக்கும். இது வரலாம் தண்ணியில பெருமா. அது இந்த இப்ப விளைஞ்சிருக்கு, மழை பெய்யல, அதனால விளைஞ்சிருக்கு. மழை பெஞ்சிச்சுன்னு வச்சுங்க, ஒருத்தர் மழை பெய்யலன்னு சண்டைப்பட்டுக்கிட்டு இருக்கான். நம்மளுக்கு மழை பெஞ்சா அலையாது. சரி சரி சரி. இப்போ இதை பார்க்கக்கூடியவங்க இந்த வீடியோவை பாருங்கள், பார்த்துட்டு நிறையா ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அரசுக்கு போகணும்னு நினைக்கிறோம். இதில் வந்து நல்ல சிறப்பான பாசனத்தை வந்து வச்சுருக்காங்க அந்த காலத்தில். நம்ம இப்போ வந்து பராமரிக்காமல் இது இருக்குது. பாசியை வந்து சுத்தப்படுத்தணும் அப்படின்னு ரொம்ப கோரிக்கை வச்சுருக்காங்க. பார்த்துட்டு நீங்கள் பதிவு பண்ணுங்கள்.